ஒரு சரியில்லாத விஷயத்த செஞ்சா கூட அந்த விஷயத்த வந்து நான் தப்பு பண்ணிட்டேன், நான் சரியில்லை நீ நினைக்க மீண்டும் மீண்டும் அதே அதிகமா செய்ய தவிர்த்து அதை தாண்டி போயிட்டு வேற விஷயத்த செய்ய போக முடியாது. ஏன்னா நான் சரிப்படுத்தவே முடியாது. ஏன்னா இங்க சரிப்படுத்துறதுன்றது இல்லாம போறத சரிப்படுத்துறது. இருக்கிற வரையும் சரிப்படுத்த முடியாது ராஜா. சரிப்படுத்துறதா இல்லாம போறதுன்னு அர்த்தம். நீங்க சரிப்படுத்தணும் ஒரு அளவோட சரிப்படுத்தணும் தகுதிக்கும். இது வரைக்கும் நல்லா இருக்கும், இந்த மாதிரி நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஆக மொத்தம் நீ ஃபுல் சரிக்குள்ள போல. ஏதோ உன் தகுதிக்கு உன்னால என்ன முடியுமோ அந்த சரிக்குள்ள போல. அதே போல இன்னொருத்தான் உன்ன மாதிரியே பண்ணோம்னா அவனுக்கு அந்த சூழல் இருந்தா முடியாது. இப்படிதான் நீங்க இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறீங்க. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கே ஒரு ஒரு போக்கு, அதுக்கு ஒரு நடத்தை, அதுக்குள்ள இருக்கிற ஒரு நிகழ்வு, அதுல இருக்கிற ஒரு சரியான ஒரு தன்மைன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு எதுவுமே கிடையாது. அது எல்லாமே அது நீட்னஸ் தான் சொல்லும், எல்லாமே சரின்னு தான் சொல்லும், எல்லாமே கரெக்ட் தான் கேட்க முடியும். ஏன்னா உண்மையா தான். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் நீ உன் லைஃப்ல ரொம்ப ஈஸியா வெளியே வந்து நிறைய விஷயத்த உங்க லைஃபா புரிஞ்சுக்க உன்னால முடியும். இல்ல நான் இது இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்பதான் சரி, அந்த மாதிரிலாம் இருக்கும் அது சரின்னு நினைச்சிட்டேன் அப்படின்னா அந்த சூழல் உங்களுக்கு அமைறதுன்றது கஷ்டம். அந்த சூழல் அமைஞ்சா கூட அடுத்த கட்டத்தில் மைனஸ் தான் நிற்பேன். ஏன்னா இங்க மைனஸ் பிளஸ்ன்னு ஒண்ணு இருக்குதானா இருக்குது, இல்லைன்னா இல்லை. இருக்குதுன்னு நீங்க சொல்ற வரைக்கும் இது இருக்கும், மைனஸ் பிளஸ் இருக்கும். அது இல்லைன்னு என்னைக்கு நீ அதை கன்ஃபார்ம் பண்றியோ அன்னைக்கே நீ மைனஸ் பிளஸ் வெளியே வந்து வெளியே வந்து நீ பாக்குற விஷயம், நீ கேட்கிற விஷயம், நீ செய்யற விஷயம் எல்லாமே ஒரு விசித்திரமாவும் புதுசாவும் டிஃப்ரெண்டாவும் நீ நிறைய விஷயத்த லைவா உணர முடியும்.